உனக்கெது சொந்தம் எனக்கெது சொந்தம் உலகத்துக்கு எதுதான் சொந்தமடா மனக்கிருக்கால் நீ உணர்வதாலே வந்த லாபம் அது மந்தமடா. வணக்கம், வெல்கம் டு வாட்ஸ்அப் தமிழா. நம்ம MS விஸ்வநாதன் அவர்கள் ஒரு படத்துக்காக ஒரு பாடலை தேடிக்கிட்டு இருக்காரு. அப்போ கண்ணதாசன் அவர்களும் மருதகாசி அவர்களும் அந்த சிச்சுவேஷனுக்கு பல பாடல்கள் எழுதினாங்க. எனக்கு பிடிக்கல, நான் நினச்ச மாதிரி வரல. அதை மெட்டு போட்டு பார்த்தேன், எனக்கும் பிடிக்கல. அவருக்கு சரி என்ன பண்ணுறது வேறு யாரை வச்சு எழுதுறது, இப்படி ஒரு நெருக்கமான ஒரு 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 டிஃபிகல்ட்டியான ஒரு சுச்சுவேஷனில் அந்த சுலைமான் அங்கே ஒரு மாடல் டெஸ்ட்டில் மேனேஜர் இருந்தார். அவர் கொஞ்சம் இசையும் தெரியும், பசையும் தெரியும், எல்லாம் தெரியும். போட்டு உயரவாயிட்டார். வந்து அதான் ஒரு சின்ன விஷயம், விஸ்வ அவர்களே என்ன சொல்லுங்கள், ஒரு புது பையன் வந்திருக்கான். நிறைய ஜாம்பவான்களை எல்லாம் வச்சு கவிதை எழுதி பார்க்குறாரு. ஆனாலும் அந்த சிச்சுவேஷனுக்கு அது பொருந்தவே இல்லை. உடுமலை நாராயண கவி, தஞ்சை ராமையதாஸ், மருதகாசி, ஏன் கண்ணதாசனையே வச்சு எழுதி பார்க்குறாரு. ஆனாலும் அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. புதுசாக வந்த ஒரு கவிஞர் எழுதின அந்த பாடல் மிகச்சிறந்த ஹிட் கொடுத்தது. அவர் அடுத்த ஜெனரேஷனுக்கான ஒரு சிறந்த கவிஞராக வந்தார். பல்லவி பார்த்த உடனே புல்லரிச்சிட்டேன். நான் உடனே போட்டேன் அந்த மெட்டை, அந்த பாட்டுக்கு மெட்டு போடணும் ஆசையில் ஒரு 20 நிமிஷத்தில் அந்த ஃபுல் சாங்கை போட்டுட்டு மெட்டை போட்டதுக்கப்புறம் அந்த பாட்டு ஆளை கொண்டாயாருன்னு வந்து நிற்கிறார். அவர் தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அவர் எழுதின அந்த பாடல் என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம அந்த பாடலை கேட்டுருவோம். இந்த பாடலுடைய ஒரிஜினல் வெர்ஷனை நான் போடலை. இதில் நான் உருவாக்கிய மியூசிக்கையும் ஜென்ரேட் பண்ண அந்த பாடலையும் இங்கே போடுறேன். அதை முழுசாக கேட்டுட்டு வந்துருங்க. இதில் நான் டியூனை மாற்றலை, டியூன் MSV போட்ட அதே டியூன் தான். ஆனால் இதற்கான மியூசிக் ஒரு சில மாற்றங்களோட இந்த பாடலை முழுமையாக கேட்டுட்டு வாங்க. இதற்கு பின்னாடி வரக்கூடிய முழு கதையையும் நீங்கள் கேட்கணும் அப்படிங்கிற ஆர்வம் உங்களுக்கு வந்துடும். MSV எதற்காக அழுதார், அவர் ஏன் கடவுள் முன்னாடி நின்று கதறி அழுதார், இந்த பாட்டோட சிச்சுவேஷனுக்கா அல்லது தனக்கு ஏன் இந்த குணத்தை கடவுள் கொடுத்தார் அப்படின்னு தன்னையே நொந்துக்கிட்டு அழுதாரா அப்படிங்கிறதுக்கான விடை எல்லாம் இந்த பாட்டு முடிஞ்ச உடனே நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். முதல்ல பாட்டை கேட்டுருவோம் வாங்க. குட்டியாடு தப்பி வந்தா குள்ள நரிக்கு சொந்தம், குள்ள நரி மாட்டிக்கிட்டா குறவனுக்கு சொந்தம், கட்டுக்கட்ட மனிதர் கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம், சட்டப்படி பார்க்க போனால் 8 அடிதான் சொந்தம், சட்டப்படி பார்க்க போனால் 8 அடிதான் சொந்தம். உனக்கெது சொந்தம் எனக்கெது சொந்தம் உலகத்துக்கு எதுதான் சொந்தமடா. உனக்கெது சொந்தம் எனக்கெது சொந்தம் உலகத்துக்கு எதுதான் சொந்தமடா. மனக்கிருக்கால் நீ உணர்வதாலே வந்த லாபம் அது மந்தமடா. மனக்கிருக்கால் நீ உணர்வதாலே மந்தமடா. உனக்கெது சொந்தம் எனக்கெது சொந்தம் உலகத்துக்கு எதுதான் சொந்தமடா. கூட்டிலே குஞ்சு பறக்க நினைத்தால் புருவியின் சொந்தம் தீருமடா. பாட்டிலே குட்டி ஊட்ட மறந்தார் அதோட சொந்தம் மாறுமடா. நீட்டியே வைத்து நெருப்பெழும்பும் போது, காலை நீட்டியே வைத்து நெருப்பெழும்பும் போது, நேச பாசம் பொருளாசை எல்லாம் காட்டிய ஒரு பிடிவாய் கரிசீரே, கணக்கு தீர்ந்திடும் சொந்தமடா. உனக்கெது சொந்தம் எனக்கெது சொந்தம் உலகத்துக்கு எதுதான் சொந்தமடா. உனக்கெது சொந்தம் எனக்கெது சொந்தம் உலகத்துக்கு எதுதான் சொந்தமடா. பாப கணக்குகளை பணத்தாலே முறிவைத்து பாசாங்கு வேலை செய்த பகவேஷக்காரர்களும் ஆபத்தில் சிக்கி அழிந்தார்களானாலும்
அடுத்தடுத்து வந்தவரும் அவர்களுக்கு தம்பியடா. உனக்கெது சொந்தம் எனக்கெது சொந்தம் உலகத்துக்கு எதுதான் சொந்தமடா. மனக்கிருக்கால் நீ உணர்வதாலே வந்த லாபம் அது மந்தமடா. அவரும் வந்தார் இவரும் வந்தார் ஆடினார், முடிவில் எவருக்குமே தெரியாமே ஓடினார். மனதில் இருந்ததெல்லாம் மறந்து கண்ணை மூடினார். செவரு வச்சு காத்தாலும் செல்வம் எல்லாம் சேர்த்தாலும் செத்த பின்னே அத்தனைக்கும் சொந்தக்காரன் யாரு? நீ துணிவிருந்தா கூறு. ரொம்ப எளியவரும் பெரியவரும் எங்கே போனார் பாரு, அவரும் எங்கே போனார் பாரு. அவரும் வந்தார் இவரும் வந்தார் ஆடினார், முடிவில் எவருக்குமே தெரியாமே ஓடினார். மனதில் இருந்ததெல்லாம் மறந்து கண்ணை மூடினார். பொம்பளை எத்தனை ஆம்பிளை எத்தனை, பிறந்ததெத்தனை இறந்ததெத்தனை, வம்பில மாட்டி போனதெத்தனை, மான கேடாயானது எத்தனை. மூச்சு நின்னா முடிஞ்சுதடி சொந்தம். அடியே முத்து கண்ணு இதில் எத்தனை எத்தனை ஆனந்தம். அடியே முத்து கண்ணு இதில் எத்தனை எத்தனை ஆனந்தம். உனக்கெது சொந்தம் எனக்கெது சொந்தம் உலகத்துக்கு எதுதான் சொந்தமடா. மனக்கிருக்கால் நீ உணர்வதாலே வந்த லாபம் அது மந்தமடா. மனக்கிருக்கால் நீ உணர்வதாலே வந்த லாபம் அது மந்தமடா. உனக்கெது சொந்தம் எனக்கெது சொந்தம் உலகத்துக்கு எதுதான் சொந்தமடா. பாசவலை அப்படிங்கிற படத்துக்காக எம்.எஸ். விஸ்வநாதன் ஒரு பாடல் தேடிக்கிட்டு இருந்தார். சுய நினைவு இல்லாத ஒரு பைத்தியக்காரர் மாதிரியான ஒரு மன்னர் தன்னோட குடும்பத்தை காடுகளில் தொலைச்சிட்டு தம்பியினுடைய சதியால் இப்படி ஆயிட்டாரு அப்படிங்கிறது கதை. தம்பியை கூட அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அந்த அண்ணனுக்கு ஒரு மன்னனாக இருந்து ஒரு ஆடு மேய்க்கிற கூட்டத்துக்கு போய் சேர்ந்துடுறாரு. தன்னோட பதவி சுகம் படை எல்லாத்தையும் திறந்துட்டு மனம் பிறண்ட நிலைமையில உலகமே வெறுத்து போய் இந்த உலகமே ஒன்றும் இல்லை, இந்த உலகம் நல்லவனுங்களுக்கான உலகமே இல்லை அப்படின்னு ஒரு ஆடு மேய்க்கும் வைத்தியக்கார மன்னன் பாடுறது தான் சிச்சுவேஷன். இதற்கு ஒரு பாடல் காட்சி அமைக்கணும். எம்எஸ்வி இதுக்கு ஒரு டியூனை போட்டுட்டு பல கவிஞர்களை கேட்குறாரு. உடுமலை நாராயண கவியால் எழுத முடியல, தஞ்சை ராமதாஸ் எழுதி கொடுக்குறார், அதுவும் இவருக்கு பிடிக்கல. மருதகாசி எழுதுனதும் பிடிக்கல. கண்ணதாசனையும் கூப்பிட்டு ட்ரை பண்ணுறாரு, அதுவும் எம்எஸ்விக்கு பிடிக்கல. யார் வந்து எழுதினாலும் இது எனக்கு பிடிக்கல, சரியாக வராது இந்த சிச்சுவேஷனுக்கு அப்படின்னே சொல்கிறார். இது அந்த நிறுவனத்தோட மேனேஜர் சுலைமான் பார்த்துட்டு சென்னையிலிருந்து பட்டுக்கோட்டையை இங்கே வர சொல்கிறாரு. பட்டுக்கோட்டைக்கு கையில் பணமே இல்லாத காலம், டிக்கெட் வாங்க கூட பணம் கிடையாது. தன்னுடைய நண்பர் ராமச்சந்திரன் கிட்ட காசு வாங்கிட்டு சேலத்துக்கு வர்றாரு. சிச்சுவேஷனை சுலைமான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துக்கு சொல்கிறாரு. பட்டுக்கோட்டை உடனே பாடலை எழுதிடுறாரு. இந்த ரெண்டு பேரும் எம்எஸ்வி இருக்கக்கூடிய மாடர்ன் தியேட்டர் ஸ்டுடியோக்குள்ளே போகிறாங்க சேலத்தில். அவரை ரூம் வாசலில் நிற்க வச்சுட்டு சுலைமான் உள்ளே போய் சொல்கிறாரு, இந்த சிச்சுவேஷனை அந்த பையன்கிட்ட சொன்னேன், புதுசாக பாடல் எழுதக்கூடிய பையன், இதை கொஞ்சம் பாருங்க அப்படின்னு எம்எஸ்வி கிட்ட சொல்கிறார். அவங்ககிட்ட நான் சிச்சுவேஷனாக சொல்லியிருக்கேன், அவன் பாட்டோடு வந்திருக்கான், அவனை கூப்பிட்டு போன்னு கேட்டேன். கோவம் தாங்கலை எனக்கு. ஏயா இங்கே பெரிய மேதைகள்லாம் போது எழுதிட்டு இருக்காங்க, அவங்களே நல்லா அமையலைங்கிற. யாரோ ஒரு சிறு பையனை கூப்பிட்டு வந்து எனக்கு உனக்கு விளையாட்டாக இருக்கா, நாங்கள் இப்போ சிறு பையனோட எத்தனை நாள் உட்காந்து பாட்டு எழுதுறோம் கோச்சிட்டு ஆரம்பிச்சிட்டேன். எம்எஸ்விக்கு டென்ஷன் வந்துச்சு. ஏப்பா மெட்ராஸ்லேருந்து வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன், முடிச்சுட்டு சென்னைக்கு கிளம்பணும், புது பையனை வச்சு எழுதுகிற பாடலை என்னாலலாம் ஏற்றுக்க முடியாது, அவனை முதல்ல துரத்தி விடுங்க அப்படிங்கிறாரு. பட்டுக்கோட்டை கிட்ட திரும்பி வந்து சுலைமான், இப்போ இசையமைப்பாளருக்கு மூடு சரியில்லை, நீ போயிடாத, திரும்பி நாளைக்கு கேட்டு பார்க்கலாம், நீ இங்கேயே தங்கிட்டு நாளைக்கு வாங்குறாரு. மறுபடியும் அடுத்த நாள் போகிறாரு. பல கவிஞர்கள் வந்து எழுதி பார்க்குறாங்க.
எம்எஸ்விக்கு அந்த வரிகள்லாம் பிடிக்கல. சுலைமான் திரும்பியும் பட்டுக்கோட்டை எழுதின அந்த பாடலை எடுத்துக்கிட்டு போகிறார். எம்எஸ்விக்கு மறுபடியும் கோபம் வருது. ஏன்பா, பெரிய பெரிய ஜாம்பவான்கள் மேதைகள்லாம் எழுதினதையே ஒழுங்காக வரல. மருதகாசி, கண்ணதாசன், உடுமலை நாராயண கவி, பெரிய பெரிய ஆள்களால் எழுத முடியல. புது பயணம் வச்சு என்னையா பண்ண முடியும், போயான்னு துரத்திடுறாரு. திரும்பவும் பட்டுக்கோட்டை கிட்ட சுலைமான் சொல்கிறாரு, கவலைப்படாத, மறுபடியும் நாளைக்கு வான்னு அனுப்பி வைக்கிறாரு. மறுபடியும் அவர் போயிட்டு அடுத்த நாள் வாசலில் நிற்கிறாரு. புகழ் பெற்றவர்களை காலம் எவ்வளவு பாடாப்படுத்தி இருக்குங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். அற்புதமான பாடலை எழுதிட்டு இசையமைப்பாளரையே சந்திக்க முடியாமல் காத்து கிடக்கிறார் பட்டுக்கோட்டை. தேர்ட் டே எம்எஸ்விக்கு பயங்கரமான மூட் அப்செட். சுலைமான் போய் இந்த பாடல் திரும்பவும் நிற்றார். இந்த பையன் 3வது நாளாக இங்கே நிற்கிறான், இதுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்க வேண்டாம், பாட்டை பார்த்துட்டு இது நல்லா இருக்கு இல்லை அப்படின்னு மட்டும் சொல்லிடுங்க, அந்த பையனை நான் சொல்லிடுறேன் அப்படிங்கிறார். எம்எஸ்விக்கு கோபத்தோட உச்சிக்கே போயிடுறார். இவ்வளவு கவிஞர்கள் எழுதியும் வரிகள் ஒழுங்கு அமையல. 3 நாளாக ஒரே பாட்டுக்கு நான் டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். புதுசாக வந்த பையனை கூப்பிட்டு பேச சொல்கிறிய போய்யா அப்படின்னு சொல்லி துரத்திடுறாரு. சுலைமானுக்கு அப்செட், இதுக்கு மேலே இவர் சரி வர மாட்டார் அப்படின்னு சொல்லி திரும்ப போகிறாரு. எம்எஸ்விக்கு ஏதோ மனசில் பட்டிருக்கு. சரி 3 நாளாக நிற்கிறான்னு சொல்கிறேன், சரி குடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி டக்குன்னு வாங்கி பார்க்குறாரு. மறுபடியும் உட்கார்ந்தோம். 2வது நாள் வந்தார். ஏன் நீங்கள் இப்படி அழட்டிக்கிறீங்க, போயா பாட்டு நல்லா வரல, வரிகளை எனக்கு பிடிக்கிறேன். சரி அந்த பையன் வந்திருக்கான், அந்த பையன்கிட்ட பல்லவி வாங்கிட்டு வர்றேன், நீங்கள் பாருங்கள், அப்படி இல்லைன்னாக்கா அவனை அப்படியே அனுப்பிச்சுடுறேன். 3 நாளாக அந்த பையன் நின்றுருக்காருங்க. வந்தார், சரி குடியா அப்படின்னு ஒரு சரிப்பாக சொன்னேன். பாட்டை பார்த்தேன், தொகைரான்னு போட்டிருக்கு. அவர்கிட்ட ஏற்கனவே சுச்சுவேஷன் சொல்லியிருக்காரு சுலைமான் சார். போனதான், குட்டியாடு தப்பி வந்தால் குள்ளநரிக்கு சொந்தம், குள்ளநரி மாட்டிக்கிட்டா குறவனுக்கு சொந்தம், தட்டுக்கட்ட மனிதர்கள் பட்டதெல்லாம் சொந்தம், சட்டப்படி பார்க்க போனால் 8 அடி தான் சொந்தம்னு எழுதியிருக்காரு. உனக்கு எது சொந்தம், எனக்கு எது சொந்தம், உலகத்துக்கு எதுதான் சொந்தம்டா. சட்டப்படி பார்க்க போனால் 8 அடி தான் சொந்தம். உனக்கு எது சொந்தம், எனக்கு எது சொந்தம், உலகத்துக்கு எதுதான் சொந்தமடா, மனக்கிருக்கால் நீ உளறுவதாலே வந்த லாபம் அது மந்தமடா அப்படிங்கிற இந்த அருமையான பாடல். இந்த பாட்டுக்கு நான் உடனே டியூன் போடுறேன் அப்படின்னு ஆசையாக டியூன் போடுறாரு. பாடல் அற்புதமாக வந்துடுது. யாரையா பாட்டு எழுதின அந்த பையன் 3 நாளாக வாசல் நிற்கிறப்ப அவனை உள்ளே கூப்பிடுன்னு சொல்கிறாரு. அந்த கவிஞர் தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அரும்பு மீசையோட 20-22 பையன் நிற்கிறான். எம்எஸ்விக்கு ஒரே ஆச்சரியம், ஏப்பா நீயா இந்த பாட்டு எழுதுன அப்படின்னு கேட்குறாரு. அவர் நின்ன விதமும் அவரை அறிமுகப்படுத்திக்கிட்ட விதமும் அவருடைய கவிதை மீது அவருக்கு இருந்த நம்பிக்கையும் எம்எஸ்விக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. அதிலிருந்து 2 பேரும் நெருங்கிய நண்பர்களாக மாறுறாங்க. ரெக்கார்டிங்கு போன உடனே இந்த செய்தியை பரபரப்பாக பேசுகிறாங்க. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம்னு ஒரு சின்ன பையன் பாட்டு எழுத வந்திருக்கான், மற்ற கவிஞர்களை எல்லாம் சாப்பிட்ற மாதிரி பாட்டு எழுதிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. தஞ்சை ராமையதாஸுக்கு இதை கேட்ட உடனே அதில் இருக்க வரியை படிக்கிறார். சட்டப்படி பார்க்க போனால் 8 அடி தான் சொந்தம்னு எழுதியிருக்கானே அப்படின்னு சொல்லி இதை எடுத்துக்கிட்டு உடுமலை நாராயண கவி கிட்ட போகிறார். உடுமலை நாராயண கவி கொஞ்சம் குசும்பு பிடிச்சால். இவர் சொல்கிறாரு, என்னையா இங்கே பாரு 8 அடி தான் சொந்தம்னு எழுதியிருக்கான், செத்து போனால் புதைக்கிறதுக்கு 6 அடி தானே தேவை, இப்படி தப்பாக எழுதியிருக்கான், இதை போய் இவங்கெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு பதறியிருக்காரு. அதற்கு உடுமலை நாராயண கவி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. நீங்கள் சொல்கிறது உண்மைதான் ராமையதாஸ், அவன் 2 அடி சேர்த்து எழுதியிருக்கான், 6க்கு பதிலாக 8ன்னு. நம்ம 2 பேரும் கொஞ்சம் உயரமாக இருக்கோம்ல, அதனால் நமக்காக 2 அடி சேர்த்து கேட்டிருக்கான் போல இருக்கு, அடுத்த தலைமுறை வந்துருச்சு, நாம் கொஞ்சம் வழிவிடணும் அப்படின்னு நகைச்சுவையாக உடுமலை நாராயண கவி சொன்னதாக தான் நம்ம நம்பிக்கணும். அதை ரூம்குள்ளே இருந்த எம்எஸ்வி அடுத்த வேலைகள் எதையுமே ஆரம்பிக்காமல் உள்ளேயே இருக்கார். மியூசிக் ட்ரூப்பில் இருக்க மற்றவங்கெல்லாம் கூப்பிடுறாங்க, அப்பையும் வரலை. அதுக்கு பிறகு சாப்பிட்றதுக்கு கூட வரல, அவர் ரூம்குள்ளேயே இருக்கார். எல்லாரும் உள்ளே போய் பார்த்தா சாமி படங்களுக்கு முன்னாடி நின்று அழுதுகிட்டு இருக்காரு. சாமியை பார்த்து சொல்கிறாரு, ஆண்டவா இந்த எம்எஸ்விக்கு ஏன் இவ்வளவு மண்டகணத்தை கொடுத்த, வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டப்பட்டு மேலே வந்த எம்எஸ்வி
ஒரு கவிஞன் ஒரு பாடலை எழுதிட்டு என்னோட வீட்டு வாசல்ல வந்து 3 நாளாக நிற்கிறான். அவன் என்ன பாடல் எழுதுனான்னு அவனோட திறமையை பார்க்காம 3 நாள் நிற்க வச்சுட்டனே, எனக்கு ஏன் இந்த அளவுக்கு தலைகணத்தை கொடுத்த அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு அழ ஆரம்பிக்கிறாரு. கூட இருக்கவங்கலாம் நீங்கள் வருத்தப்படாதீங்க, நீங்கள் எப்படியும் அவரை பார்த்து வாய்ப்பும் கொடுத்துட்டீங்க, இனி அவருடைய திறமை இந்த உலகத்துக்கு தெரியும் அப்படிங்கிறாரு. அதுக்கு எம்எஸ்வி, நம்ம கடமை கை காட்டுறது தான், ஆண்டவனால் கொடுக்கப்பட்ட திறமைக்கு மதிப்பு கொடுக்காம விட்டுட்டனே, என்னுடைய குணத்தை இனிமேல் நான் மாற்றிக்கணும், யார் வந்தாலும் அவங்கக்கிட்ட என்ன திறமை இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும், அவங்கள காக்க வைக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. அவர் சொன்ன மாதிரியே செஞ்சார். எப்போவுமே ரெக்கார்டிங் போகிறதுக்கு முன்னாடி வெளியே யாராவது வெயிட்டிங்கில் இருக்காங்களா அப்படின்னு பார்ப்பாரு வாய்ப்புக்காக. கதை எழுதியிருந்தாலும் சரி, திரைக்கதை எழுதியிருந்தாலும், பாடல் வசனம் பாட்டு பாட சான்ஸு அப்படின்னு யார் நின்னாலும் ஒரு 5 நிமிஷம் நின்று அவங்கக்கிட்ட என்ன திறமை இருக்குது அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் உள்ள ரெக்கார்டிங்க்கு போகிறதே வழக்கமாக வச்சுக்க ஆரம்பித்தார். ஒரு காலத்தில் கலை கர்வத்தில் இருந்த எம்எஸ்வியவே அவருடைய குணத்தையே மாற்ற வைத்து இறைவன் முன்னால் கதறி அழ வைத்த கவிஞர் தான் நம்ம பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இதை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தினுடைய வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்காங்க. நம்ம எம்எஸ்வி வாயாலேயே சொல்கிறதையும் நம்ம இப்போ கேட்டுருவோம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஒன்றா வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாட்ஸ்அப் தமிழா. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். உனக்கெது சொந்தம் எனக்கெது சொந்தம், உலகத்துக்கு எதுதான் சொந்தமடா, மனக்கிருக்கால் நீ உணர்வதாலே வந்த லாபம் அது மந்தமடா.